என்பதற்காக இறையச்சத்தோடு ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோன்றார்களோ அவருடைய முகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை விட்டு 70 ஆண்டுகள் அல்லாஹ் பாதுகாக்கின்றான். ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, 70 ஆண்டுகள் அந்த முகத்தை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். எப்படிப்பட்ட நரகம்! சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லும் பொழுது நரகத்தை பற்றி சொல்லுவான். நரகம் இறைவனிடத்திலே பேசுகிறது, நரகம் இறைவனிடத்திலே கேட்கிறது. எப்படி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான் நரகத்தை பார்த்து, ஹலியத்தலதி, இன்றைய நாள்ல இன்றைய பொழுதுல நீ வயிறு நிரம்பி விட்டாயா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கும் பொழுது நரகம் பதில் சொன்னது, ஹல் மின் மஸீத், ரப்பே இன்னும் ஏதாவது இருக்கிறதா? இன்னும் மனிதர்கள் இருக்கிறார்களா? இன்னும் கற்கள் இருக்கிறதா? இப்படி அந்த நரகம் என்ன செய்யுது? இறைவனிடத்திலே பதில் சொல்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை பற்றி கேட்கிறார். அப்படிப்பட்ட நரகத்தை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் இறையச்சத்தோடு நோன்பு நோற்றார்களோ அவருடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் அந்த நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே போன்று இறுதி பத்திலே நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பத்தில் என்ன செய்யும்? இறுதி பத்தில நம்மள்ட்ட யாரெல்லாம் மறைந்து விட்டார்களோ, மௌத்தாகி இருந்தால் அவர்களுக்காக அதிகமாக நம்ம துஆ செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும்போது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவிலே அமர்ந்திருப்பார்கள். இப்போ யஹூதியோ அல்லது நஸரானி எந்த ஜனாசா போனாலுமே அவங்க எந்திரித்து என்ன செய்வாங்க என்று மரியாதை கொடுப்பார்கள். இந்த விஷயத்தை ஹதீஸை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இஸ்லாத்தை தழுவி இஸ்லாத்தோடு நம்மோடு ஒற்றி உறவாடி நம்மோடு ஒன்றாக தொழுது நம்மோடு ஒன்றாக இஃப்தார் சஹர் எல்லாம் வைத்து நம்மை விட்டு பிரிந்திருந்த மனிதர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? அவர் சொந்த பந்தம், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், இவருக்கு ஆயுளை கொடுத்து அவர்களுக்கு மௌத்தை நீ கொடுத்திருக்கிறாய். யா அல்லாஹ், அவருடைய கேள்வி எனக்கு லேசாக்குவாயாக, அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் உயர்தரமான சுவனத்தில் இடமளிப்பாயா என்பதாக என்ன செய்யணும்? அவர்களுக்காக துஆ செய்யும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இரண்டாவது, யா அல்லாஹ், இந்த புனிதமான இந்த நோன்பிலே யா அல்லாஹ் இது போன்று வரக்கூடிய ஆண்டுகளும் எங்களுக்கு ஹயாத்தை கொடுத்து, உடம்பிலே ஆரோக்கியத்தை கொடுத்து, பொருளாதாரத்திலே பரக்கத் செய்து, இதே போன்று வரக்கூடிய மாதங்களில் நாங்கள் நோன்பு நோக்கக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு நீ நசீபாக்கித்தா என்று என்ன செய்யணும்? ஒவ்வொரு மனிதர்களும் இறைவிடத்திலே நாம் தெளிவாக நமக்கு துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறுதி பத்திலே அதிகமாக துஆ செய்யுங்க. எப்படி? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இந்த துஆவை ஓதி என்ன செய்யுங்க? இறுதி பத்திலே நீங்க துஆ செய்யுங்க. துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ஆயிஷா சித்தியகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 வந்தால் தன்னுடைய இஸார், தன்னுடைய கீழ் ஆடையை இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள். தன்னுடைய கீழ் ஆடையை இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள். இதிலிருந்து என்ன தெரியுது? ஒரு மனிதர் சுதாரிப்பாக இருக்கணும் அல்லது ஒரு வலுவான வேலையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கீழ் ஆடையை இறுக்கமாக கட்டுவது வழக்கம். அப்ப கட்டிவிட்டால் ஏதோ ஒரு விஷயத்தை செய்வதற்கு அந்த மனிதர் தயாராகி விட்டார் என்ற அர்த்தம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பத்திலே எங்களை விட்டு விலகி விடுவார்கள் அமல்கள் செய்வதற்காக கீழ் ஆடையை இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள். கண்கள் எல்லாம் சிவந்து விடும். அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க சொன்னா நின்று வணங்குவார்கள். இறைவனிடத்திலே சஜிதாவிலே விழுந்து அழுகுவார்கள். அவருடைய தாடியெல்லாம் நனைந்து கண்ணீர் துளி கீழே ஓடிக்கொண்டிருக்கும் என்பதாக ஆயிஷா சித்தியகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹதீஸில் அறிவிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? இத்தகு மினன்னார், நரக நெருப்பை விட்டு அவ்வளவு தூரம் பாதுகாப்பு தேடுவார்கள். ஒரு சமயத்தில் கேட்கிறாங்க, இல்லையா நபியே, நீங்கள் முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்து இறைவனை வணங்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அஃபலா அகூன மினஷ் ஷக்கூரா, இறைவனுக்கு நான் பிடித்த அடியாராக நான் உலகத்திலே வாழ வேண்டாமா? இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக நான் வாழ வேண்டாமா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதி பத்தில அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ பாவத்தை மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை நீ விரும்பக்கூடியவன், என்னுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயா என்பதாக இறைவனிடத்திலே கரமேந்தி அழுது நம்ம என்ன செய்யணும்? துஆ செய்யணும். அடுத்ததாக நம்ம பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும்? நாம் துஆ செய்யணும். மறைந்த முன்னோர்களுக்கு நம்ம துஆ செய்யணும். விட்டு பிரிந்தவர்களுக்கு என்ன செய்யணும்? அதிகமா துஆ செய்யணும். அதே போன்று பிள்ளைகளுக்கு நம்ம துஆ செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது எதையும் கொண்டு வரல,
போகும் பொழுது எதையும் கொண்டு போக முடியாது. என்ன விஷயங்கள்? அமல்களை தவிர. ஒரு மனிதர் குழந்தைகளை பெற்று நல்ல ஒழுக்கமான முறையிலே வளர்த்து அவர்களுக்கு ஈமானை கற்றுக் கொடுத்து நற்குணங்களை கற்றுக் கொடுத்து அவர்கள் அனைத்தையும் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்திருந்தால், அவர் மௌத்தாகிய பின்னாலும் கூட அந்த குழந்தை அவர்களுக்கு துஆ செய்யக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக அவர் சொர்க்கம் சென்று விடுவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மௌத்துக்கு பின்னால் நம் நன்மையை மட்டும்தான் அடைந்து கொள்ள முடியும், வேற எதையும் கொண்டு போக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக சொன்னார்கள், நீங்கள் என்ன தான தர்மங்கள் செய்தீர்களோ, என்ன உங்களுடைய அமல்கள் என்ன இருக்கின்றதோ நிச்சயமாக அதை நாளை வறுமையிலே பெற்றுக் கொள்வீர்கள். வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரபு, நிச்சயமாக யார் நல்ல அமல்கள் செய்தார்களோ தான தர்மங்கள் செய்தார்களோ நாளை மறுமையில் நிச்சயமாக அதை பார்த்துக் கொள்வார்கள், கண்டு கொள்வார்கள் என்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தின் இறுதி பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை போன்று துஆக்கள் அதிகமாக ஓதக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அதே போன்று தான தர்மங்கள் செய்து இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. இந்த போன்று மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு அதிகமாக துஆக்கள் செய்யக்கூடிய தௌஃபீகை ரப்பல் ஆலமீன் தந்தருவானாக. அதே போன்று யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான உடல்நலத்தை ஷிஃபாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருவானாக. வியாபாரத்தில் அந்த அபிவிருத்தியும் பரக்கத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருவானாக. வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தேனி மாவட்டம் உத்தமபாளையம் ஜாமியா தாருல்